சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் பணிக்கு வராத ஆசிரியர்களுக்கு சம்பளம் கிடையாது என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பணி நிரந்தரம் செய்யக்கோரி காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பகுதி நேர ஆசிரியர்கள் இன்று சென்னை டிபிஐ அலுவலக வளாகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். தேர்தல் நேரத்தில் அளித்த 181வது வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இந்த போராட்டம் எங்களுக்கான முடிவு நீங்க தெரிவிக்கிற வரைக்கும் நாங்க எங்க போராட்டம் எப்பயும் ஓயாது. எங்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்களுக்கான எங்களுடைய அந்த வாழ்வாதார போராட்டத்துக்கு கண்டிப்பா நீங்க ஒரு முடிவு சொல்லியே ஆகணும். இந்நிலையில் தொடக்க கல்வித்துறை சார்பில் மாவட்ட கல்வி அதிகாரிகள் அரசு தொடக்க பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் பணிக்கு வராத ஆசிரியர்கள் நோ ஒர்க் நோ பே அடிப்படையில் ஊதியமில்லாத விடுப்பு என கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மருத்துவ சான்றிதழ் அடிப்படையில் வர இயலாத ஆசிரியர்களை தவிர வேறு எந்த வகையான விடுப்பும் அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.